இந்த வீடு, நம்ம சொத்து எல்லாமே இங்கதானே இருக்கு. இது உனக்கு எனக்கு அப்படி இல்லை. இடம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கு தானே போறோம். உனக்கு ஏதாவது நகை வேணும்னா வாங்கிக்க. பிள்ளைய பெரிய இடத்துல படிக்க வைக்கணும்னா படிக்க வை. நான் சொத்து தனியா என் பேர்ல தான் வேணும்னு ஏன் நினைக்கிற? நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது தானே இந்த சொத்து. நம்ம எல்லாருமே இங்க கூட்டு குடும்பமா தானே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பணம் இருக்கணும்னு எதுவும் இல்லை. ஆசைப்பட்டதை சாப்பிடலாம், ஆசைப்பட்ட துணிமணிய வாங்கி உடுத்திக்கலாம். கூட்டு குடும்பமா இருக்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை நாம அனுசரிக்கணும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை காப்பாத்தணும்னு நாம நினைக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இது பார்வதிக்கு புரியல. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா. நான் அதை மன்னிச்சு விட்டுட்டேன்டா. அது எப்படி நான் மன்னிக்க முடியும்? இவ பண்ணதுன்னு சாதாரணமான காரியமா? ஏய், மன்னிக்கிறது தான்டா பெரிய விஷயம். இவ வெளியில இருக்கிற யாரோ இல்ல தண்டனை கொடுக்க. இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. நம்ம வீட நம்பி, உன்னை நம்பி இவளை கட்டி கொடுத்திருக்காங்கல்ல. இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கா. இவ்வளவு பெரிய புள்ளையும் உனக்கு இருக்கு. நீ இப்ப இவகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? சிவா, தப்ப மன்னிச்சாதானே இவ தன்னை மாத்திப்பா. தன் தப்ப உணர்வா, அந்த தப்ப திருத்திக்குவா. அண்ணா, இப்பெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுண்ணே. டேய், சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத நீ. இப்போ உன்னோட முடிவு என்ன? இல்லண்ணே, என்னால இவளை மன்னிக்கவே முடியாதுண்ணே. என்னால இவளை ஏத்துக்கவும் முடியாதுண்ணே. டேய் சிவா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடா. அவ மனசுல ஒரு மாற்றம் வந்ததுனால தானே உன் கோவத்தை குறைக்க அவ திரும்ப திரும்ப முயற்சி பண்றா. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் இவ்வளவு வீம்பு பிடிக்கிற? இல்லண்ணே, எந்த ஒரு பொண்ணும் செய்யாத ஒரு தப்ப இவ செஞ்சிருக்காண்ணே. வாழ வந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்கா. அண்ணே, உங்க கைரேகையை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்திருக்கானே. அந்த கைரேகை போட்டிருந்த பேப்பர்ல அந்த வசுந்தரா தேவி என்னத்தையாவது எழுதியிருந்தா என்னன்னே ஆயிருக்கும்? அண்ணே, உங்க மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்குண்ணே.